ஆமாங்க, தமிழகத்தில் சொன்ன மாதிரி திமுக நகைக்கடன் தள்ளுபடியை கொண்டு வந்துட்டாங்க. கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்க நகைக்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி பண்ண போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. நகைக்கடன் தள்ளுபடி தமிழக அரசுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ முக்கிய அறிவிப்பு மற்றும் கால வரிசையை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொன்னபடி செஞ்சிட்டாங்களே தமிழக அரசு. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. ஸ்டாலினுடைய 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. வங்கிகளில் அரசு நகைக்கடன் தள்ளுபடி செய்கிற ஒரு குட் நியூஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ விரைவில் தேர்தல் வரப்போகிறது, நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகிறது என்ற பெருமைத்த நம்பிக்கையில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெறுவோர் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறதுங்க. இது சம்பந்தமாக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை என்ன, இந்த கடனை பெறுவதற்கான செயல்முறைகள் என்ன, நிபந்தனைகள் என்னென்ன, ஆவணங்கள் என்னென்ன என்பதை விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இப்பொழுது இருக்கிறீர்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. விவசாயம் மற்றும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளுக்காக விவசாயிகள் வங்கிகளில் நகைகளை வைத்து கடன் பெறுவது ஒரு வழக்கமான ஒரு விஷயங்க. கூட்டுறவு வங்கிகள், அதிலும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் தங்கம் வாங்குவதையே விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டினர். இதற்கு காரணம் தங்க நகைகள் கடனை வங்கியில் பெறுவதற்கு கெடுபிடி நிபந்தனை விதிமுறைகள் கிடையாது. விகிதம் குறைவாக வங்கி கணக்குக்கு வட்டி விகிதம் மாறினாலும் மொத்த வட்டியாக இருக்கும். அதனால்தான் மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள், கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்களில் அடமானம் பெயரில் நகைக்கடன்கள் வழங்குவது குறிப்பிடத்தக்கது. நகைக்கடன் தள்ளுபடி தமிழக அரசோடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் தயாரிப்பு அறிக்கைகள் போயிட்டுருக்குங்க. தமிழ்நாடு அரசில் ஜனவரி 15, 2026க்கு பிறகு இதை தொடங்க போகிறாங்க. ஸோ ஒரு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 சவரன்லேருந்து 8 சவரன் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. தற்பொழுதைய விவாதங்களின்படி ஒரு பிரகாசமான வாய்ப்பு இதுக்கு இருக்குது. ஸோ வங்கிகளுடைய பங்கு இதில் அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வங்கிகளுடைய பங்கு, கூட்டுறவு வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளும் தள்ளுபடி வழங்க பரிசீலனை செய்யப்பட்டு வருதுங்க. ஸோ அரசாணை, தேர்தல் அறிக்கைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான ஒரு அரசாணையை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ ஜியோ பாஸ் பண்ண போகிறாங்க. அரசு அறிவிப்பு எப்பொழுது? ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு முதலமைச்சர் இதை நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 3 சவரன் வரை தள்ளுபடி தற்பொழுது விவாகம் 5 சவரனாக ஒரு உயரம், 5 சவரன்லேருந்து 8 சவரனாக நீட்டிக்கப்படலாம் என்ற கருத்துக்கள் வந்திருக்கு. தகுதியான முக்கிய நிபந்தனை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அறிவிப்பு தேதிக்கு 3 மாதங்களுக்கு முன்பே கடன் பெற்றுக்கணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அறிவிக்கிறாங்களோ அது அறிவிப்பு தேதிக்கு 3 மாதம் இருந்தாலே போதும். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 மாதம் 90 நாட்களுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருந்தாலே போதும். ஸோ அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பு வழங்க போகுது. ஸோ இப்போ கூட்டுறவு வங்கிகளுடைய கடன்களை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்கள். முந்தைய திட்ட செயல்களில் ஏற்பட்ட சிக்கல்கள், கடந்த முறை அரசு ஊழியர்கள், கார் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது போன்ற சிக்கல்கள் இந்த முறை களையப்படும். இந்த மாதிரி எதுவுமே இந்த முறை இருக்காது. உடனுக்குடன் நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு பெயர் பட்டியலை விரைவில் அரசு தரப்புலேருந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக வெளியிட போகிறாங்க. அந்த பெயர் பட்டியலை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறத்துக்கு உண்டான தகுதியான நபர்கள் என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.